வணக்கம். இன்னைக்கு கேடிஎன் லைவ் ஓட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பார்ட் 2 வீடியோவில் எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட் பின்னில் வந்து தேவையானதெல்லாம் போட போகிறோம். வீடியோ லைக் கிளிப்ஸு, ஆடியோ அண்ட் இமேஜஸ் எப்படி வந்து ப்ராஜெக்ட் பின்னுக்கு கொண்டு வர்றது, அண்ட் டைம்லைனுக்கு எப்படி கொண்டு வர்றது, கிளிப் மானிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்டு வந்து ப்ராஜெக்ட் மானிட்டர் எப்படி வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்குறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு, இதுதான் ரேசர் டூலு. இதை வச்சு கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ராஜெக்ட் பின்னுக்கு வந்து ஃபைல்ஸை நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து எப்படி அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கிளிப் ஆர் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கேடிஎன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். அண்ட் அந்த கேடிஎன் லைவ் ஃபோல்டர் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரே வந்து இது வந்து ப்ரொஃபைல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜுக்கு இது ஒத்து வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்விட்ச் பண்ணவா அப்படின்ட்டு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஸோ இப்படியே கண்டினியூ கொடுக்குறோம், அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹெச்டி கொடுத்துருக்க ரெசல்யூஷனை அது ஒரு வேளை எஸ்டி ரெசல்யூஷனாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ இந்த கிளிப்பை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கிளிப்பு வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நான் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிப்பு வந்து இங்கே வந்துருச்சு. இந்த கிளிப்பில் நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த கிளிப்பில் நமக்கு என்டையர் கிளிப்பு 9 செகண்ட்ஸ் கிளிப்பு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளிப்பை வந்து இங்கேருந்தும் எடுத்து டைம் லைனில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு வேளை இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம இங்கேருந்து எடுத்து போட முடியும். ஓகேவா? இந்த கிளிப்பை நம்ம கட் பண்ணலை, அப்படியே வந்து ஃபுல் கிளிப்பை வந்து நம்ம வந்து டைம் லைனில் போட்டோம். இங்கே வந்து இதுதான் வந்து கிளிப் மானிட்டர். ஸோ இந்த கிளிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்டையராக பார்த்துக்கலாம். என்டையராக வந்து இந்த கிளிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறது தான் இங்கேயே கட் பண்ணிக்கலாம். இது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான். அடுத்து வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் நான். இங்கே நம்ம வந்து கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அடுத்த இந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பில் ஆடியோவும் மிக்ஸ் ஆகிருக்கு. நமக்கு ஆடியோ தேவையில்லை. அண்ட் வந்து ரொம்ப சின்ன பாட்டு தான் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து இன்னு அப்படின்னு இருக்கும், செட் ஜோன் இன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட் ஜோன் இன்னை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்பேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். அதுதான் வந்து பாஸு ப்ளே. ஓகேவா? ஸ்பேஸ் பார் தான். இங்கே வந்து நம்ம டைம் அவுட் இது கொடுத்துட்டோன்னா இது வரைக்குமே கட் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த சின்ன பாட்டு கட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு தான் கிளிப் மானிட்டர். இங்கே நமக்கு ஆடியோ தேவையில்லை. நம்ம வீடியோ மட்டும், இதில் இருக்க வீடியோ மட்டும், அந்த சின்ன பாட்டு அந்த வீடியோ இதை மட்டும் எடுத்து இங்கே வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த கிளிப் மானிட்டரில் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இதில் அவ்வளோ ஃபுல்லாக வந்து இருக்காது. இந்த முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன பார்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோதான். அண்ட் இது வந்து இமேஜஸ், நம்ம இமேஜஸும் எடுத்து இங்கே வந்து போட்டுக்கலாம். இமேஜஸும் நம்ம போட்டுக்கலாம். சரி, இதில் கட் பண்ணுறது எப்படி? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இதுதான் ரேசர் டூல். நான் சொன்னேன், நீங்கள் வந்து கீபேடில் எக்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூலோட இது எப்படி மாறுது பாருங்கள். ஜஸ்ட் நான் இந்த கசரை வந்து இங்கே வைக்கிறேன். கீபேடில் எக்ஸு கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலர் கோடு வந்துச்சா. ரெட் கலர் கோடை வந்து நீங்கள் இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்க. எங்கே வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அவ்வளோதாங்க. எங்கே வச்சு அந்த ரெட் கலர் கோடை கிளிக் பண்ணுறீங்களோ கட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து கட்டிங். அண்ட் அகெயின் வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது கசராகவே மாறிடும்.
சிம்பிளான மெத்தட் தாங்க இதில். ரொம்ப கஷ்டமே இல்லை. இது வந்து ரேசர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் நாம் வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோ நம்மள வந்து எப்படி அடுத்து இது பண்ணுறது, அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அண்டு வந்து அடுத்து வந்து எப்படி வந்து மற்ற இதுவெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இன்னொன்று இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபோல்டராக இல்லை அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நமக்கு தேவையானதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இங்கே இருந்து இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து ஏற்கனவே இருந்ததுனால டூப்ளிகேட் பண்ணவான்னு கேட்குது. நான் வேணான்னு சொல்லிடுறேன். ஆனால் ஆப்ஷன் இஸ் தேர். நீங்கள் இங்கே இருந்தே எடுத்து இப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது கஷ்டமே கிடையாது. ஈஸியாக லேர்ன் பண்ணி கேடிஎன் லைவில் எடிட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.